ஊரே ஒரு மாதிரி இருக்கேப்பால, ரொம்ப ஏஸ்தட்டிக்கா இருக்கு. சுப்பிரமணியபுரம் அந்த டோர்லாம் அப்படிதான் இருக்கு. ஹாஸ்பிட்டலா எவனையுமே காணோம். என்னடா மூட்டானுங்க, கிளினிக்கே ஹாஸ்பிட்டல்னு போட்டானுங்க போல இருக்குது. மாட்டிடல சித்தா இருக்கு இருக்கா பாண்டியனின் லாட்ஜியில் வையலா பீலாகா இவனா. Hi guys, welcome to Summer of Films. I have come to my friend's wedding. My dear brother Hari, அவங்களோட வெட்டிங் தான் வந்திருக்கேன். இப்போது we have traveled from Chennai. எங்களோட டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா உதுமலைப்பேட். ஸோ we are on the way still. லாஸ்ட் நைட் வந்து சென்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், me my friends. இப்போ வந்து we took a break in திண்டுக்கல். இங்கே வந்து ஒரு அற்புதமான பிரியாணி கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வி ஹவ் கம் ஹியர். பிரியாணி ஸ்பாட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி பிரியாணி. ஹாய் எம்கே. ஹாய் ஆசில். பிரியாணி கடை பேர் என்ன சொன்னீங்க? பங்காரு பிரியாணி. ஸோ திண்டுக்கல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, 6 மணி பிரியாணின்னு வாங்க. அவ்வளோதான். ஒரு பிரியாணி. சொல்லுங்க ப்ரோ, என்னென்ன இருக்கு? மட்டன் பிரியாணி இருக்கு, நாட்டுக்கோழி பிரியாணி இருக்கு. ஓகே. சைடு ஈரல், சூரொட்டி, மட்டன் சுக்கா, மிளகு சாப்ஸ், மூளை இருக்கு. நாட்டுக்கோழி வந்து கிரேவி கோழி, நெய் கோழி. ஓகே. உங்களோட ஸ்பெஷல்? ஸ்பெஷல்னா வந்து சுக்கா, மிளகு சாப்ஸ் இருக்கு. சூப்பர் ப்ரோ. அது ஒன்று சௌரொட்டி. சௌரொட்டினா வெறும் சௌரொட்டி மட்டும் லிவர் வரும் மிக்ஸ் ஆகி. சூரொட்டி மட்டும் வரும், தண்ணி சௌரொட்டி மட்டும் வரும். பிச்சு போட்ட நாட்டுக்கோழி. இது வந்து என்னது? இது வந்து நாட்டுக்கோழி பிச்சு போட்ட சிக்கன். பிச்சு போட்ட சிக்கன் நாட்டு சமையல். செவரட்டியா? அது என்னது? செவரட்டி பயங்கரமாக இருக்கும். வேலை இருக்கு. மண்ணு இருக்கா, கல்லி இருக்கா? கல்வி சைடு செவரட்டி பன்னீர் ட்ரை பண்ணுறா. மார்னிங் 7:30 எல்லாமே கிடைக்குது. ஸோ பியூட்டிஃபுல். இந்த பிச்சு போட்ட நாட்டுக்கோழியில் வந்து கொஞ்சம் இந்த கார்லிக் ஃப்ளேவர் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. மஸ்ட் ட்ரை. இது வந்து அன்எக்ஸ்பெக்டடு. அண்ட் அதே மாதிரி இந்த செவரொட்டி வந்து வேறு லெவலு. 4-5 பீஸ் தான் போட்டாங்க, பட் இட்ஸ் ஒர்த் இட். வேற மாதிரி. ஹானஸ்ட் ரிவ்யூ நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. பிரியாணி வந்துட்டு அஞ்சப்பர் பிரியாணியோட கொஞ்சம் டேஸ்டா இருந்தது. ஓகே. அஞ்சப்பர் பிரியாணியாண்டா டார்கெட் பண்ணுறா? ஏன்னா நான் இந்த மாதிரி அங்கே சாப்பிட்ருக்கேன். இதே மாதிரியா? சேம் இதே மாதிரி அஞ்சப்பரில் தான் வந்துட்டு மட்டன் பிரியாணி இருக்கும். ஸோ அதை விட பெட்டராக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அஞ்சப்பரா? ஆமாம், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரியாணி வந்து எங்கே சாப்பிட்டேன்னா, மண்மனம்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இது கொடைக்கானலில். ஓகே. ஐ திங்க் அங்கே போவோம்னு நினைக்கிறேன். இந்த கண்டிப்பாக அங்கே நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். ஓகேவா? இவர் கரெக்டாக சொல்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். வீடியோ கால் பண்ணி கவனிக்கிறேன். அழகான
ஃபீவரோட வந்திருந்தா பரவாயில்ல, கவனிங்க அப்படின்னா பரவாயில்ல. எல்லாம் ஆம்பளை பசங்க, என்னத்தை இவரை கவனிக்கிறது? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு தம்பி. ஐயோ வேண்டாம் இல்ல. டேய் எனக்கு ரொம்ப பேடா படுவே முடியலடா. அது என்னடி இதை நான் போட்டு ஏதோ பண்ற மாதிரியே இருக்குது. ஏய் இதோ ஆஃப் தி டிவி மியூட் போட்டு. கொஞ்சம் பின்னாடி போய் பேசு. சேலம் சொல்லவா திண்டுக்கல்னு சொல்லவா? சாலையா? சேலமா இது இல்ல சொல்ற சேலம் ஒட்டஞ்சத்திரம். கைஸ் ஒட்டஞ்சத்திரம் இளநீ வேற லெவல். இளநீ சின்னதா இருக்குன்னு பாக்காதீங்க, இதெல்லாம் தண்ணி நிறைய இருக்குமா. ஓகேவா? ஒட்டஞ்சத்திரம் இளநீ இருக்கு பாருங்க, மஜாவா இருக்கும். அப்ப நல்லா பேசணும் ப்ரோ, அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமா இது பழம் பறிப்பா ஏவி வந்து என்னோட ஸ்கூல் மேட். நானும் அவனை ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ரீசெண்டாக வந்து ஏவி வந்து மேனிஃபெஸ்டேஷனை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொன்னான். அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுது. மச்சி, ஸோ மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ரியல். எப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த நிறைய நாள் யோசிச்சுட்டே இருப்பீங்க, ஆனால் அதை ஒரு இடத்துல எழுதி வைக்கிறதோ இல்லை டாக்குமெண்ட் பண்ணுறதோ ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நீங்கள் மைண்ட்லேயே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அதை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஏஐலாம் வந்து நிறைய ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை ஆல்ரெடி அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சில இமேஜஸ் கூட க்ரியேட் பண்ணலாம். அதை நீங்கள் ஃபோனில் இல்லை லேப்டாப்பில் நீங்கள் அடிக்கடி பார்க்குற மாதிரி ஒரு டேயில் ஒரு 7 to 8 டைம்ஸ் அதை பற்றி ரெசனேட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கனாலே அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு முன்னாடி வரும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏர்போர்ட் போகிறீங்க. ரேண்டமாக ஒரு நாள் ஏர்போர்ட் போகும்போது எதையுமே கவனிக்க மாட்டீங்க. இதே ஏர்போர்ட் போகும்போது ஏதாவது ஒரு ஜெராக்ஸ் கடை வேணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உங்கள் முன்னாடி ஜெராக்ஸ் கடைலாம் அப்பியர் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் சிமிலர் டு மேனிஃபெஸ்டேஷன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கோல்ஸை எழுதும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் முன்னாடி வந்துகிட்டே இருக்கும். அதுதான் கோல் செட்டிங் ப்ளஸ் மேனிஃபெஸ்டேஷனோட ட்ரிக்ஸ். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஒர்க் ஆகிருக்கு, உங்களுக்கும் ஒர்க் ஆகும்.